ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 14.75, கழுத்தகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம். பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடுவை நெக்கை பயன்படுத்தி தான் பார்டரை யூஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம், செலவே இல்லாமல். ஃபஸ்ட்டு நம்ம ரஃப்பாக போட்டு பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா குறுகலாக கீழே போக போக கொஞ்சம் அகலமாக போட்டுக்கலாம். ரொம்ப அகலமாகவும் போட்டுறக்கூடாது. அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி அகலம் தான் நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கீழே அப்படியே நம்ம ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்போ இந்த நெக்குக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ அழகாக நீட்டாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம அழகாக நீட்டாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் பொழுது பிசுறு தட்டாமல் அழகாக நீட்டாக பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்டரை பயன்படுத்தி எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்டரை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். 2 துணியுமே சரிசமமாக சேமாக அழகாக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கரெக்ட் அளவாக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் நம்ம தைக்கிறோம். அதனால் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறில் இந்த மாதிரி நம்ம நெக் எந்த மாதிரி ஷேப் போட்டிருக்கோமோ அதே ஷேப்பில் கரெக்டாக 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா அது மேலே நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிடும். எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் அதோட ஷேப் அழகாக நம்மளுக்கு நீட்டாகவே கிடைக்கும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கட் பண்ணணும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும். இப்போ அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சேஃப்டிக்காக நம்ம ஒரு தையல் போட போகிறோம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் பாருங்கள், அந்த நெக்கோட ஷேப்லாம் அழகாக நீட்டாக நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். நார்மல் சைஸ்லேயும் இருக்கக்கூடாது, பெரிய சைஸ் தையலும் தைக்கக்கூடாது. ஓகேங்களா? பொடி தையலாக இருக்கணும். வளைவு நெளிவு வராமல் ஒரே அளவாக நேராகவே ஓரத்துலேயே நம்ம தையல் போடணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. இப்போ நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ கீழே பாருங்கள், இடுப்பு பக்கம் நம்ம பட்டி மடித்து தைக்க போகிறோம். இதுக்கு ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் நம்ம இது போல் கரெக்டாக நேராக வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், ஷோல்டரை சென்டர் பண்ணி 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் 2 துணியையுமே சேர்த்து வச்சு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஓரத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்கள், நம்மளுக்கு ஷோல்டர்லேருந்து மேலே ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் பாருங்கள், இது போல் கேன்வாஸை 2ஆக மடிச்சுட்டு அப்படியே பாருங்கள், நம்ம அந்த அளவை வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடுமே பாருங்கள், ஆம்கோலை அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஷோல்டரோட அளவு பாருங்கள், இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3.25 வருது. இந்த 3.25 பாருங்கள், இந்த சைடு கீழே கரெக்டாக குறிச்சிட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துடலாம். அடையாளப்படுத்துறதுக்காக பாருங்கள், மேலே வந்து நம்ம வந்து ஷோல்டர்னு எழுதிக்கலாம், கீழே ஆம்கோல்னு எழுதிக்கலாம். இதை நம்ம பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்டரை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த பார்டரை பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக நம்ம விரித்து வச்சுக்கலாம். வெட்டிய கேன்வாஸ் பகுதியை வச்சு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு அகலம் பத்தவே இல்லை, அதனால் நம்ம பார்டரை வந்து ஜாயிண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸில் 2 சைடுமே பார்டர் இருக்குது அப்படின்னா, 1 சைடு பார்டரை கைக்கும், இன்னொரு சைடு பார்டரை இந்த மாதிரி நெக் பகுதிக்கும் நம்ம வந்து துணி பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணி நம்ம வந்து அழகாக நீட்டாக டிசைனை வந்து உருவாக்க முடியும். இப்போ அகலத்துக்கு பாருங்கள், நம்ம வந்து 2 பீஸ் கொடுத்து நம்ம வந்து தச்சுக்கலாம். இணைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள், பீஸாக இருக்கக்கூடிய பார்டர் பகுதியை இந்த மாதிரி டபுளாக வந்து இணைச்சி நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இணைச்சி முடித்ததை இந்த பார்டரோட அகலத்துக்கு துணி பத்தாமல் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல இது போல் நம்ம வந்து 2 பீஸையுமே கரெக்டாக இணைச்சிட்டு நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம அந்த சைடுமே இது போல் நம்ம ஒட்டு கொடுத்து நம்ம தச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கேன்வாஸ் பகுதியை நம்ம கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து வச்சு பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த பார்டரோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம கேன்வாஸ் பகுதியை வைக்கணும். மாற்றிடாமல் கரெக்டாக பொறுமையாக தைக்கணும். கழுத்து சைடு வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம மடித்து தையல் போடணும். இந்த ஆம்கோல் சைடு பார்த்திங்கன்னா நம்ம துணியையும் கேன்வாஸ் பகுதியையும் கரெக்டாக வச்சுட்டு ஒரு நூல் கேப்பில் நம்ம கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுத்து சைடு பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிசுறு பகுதியை நம்ம கேன்வாஸ் மேலே மடித்து ஓரத்திலே ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இப்போ ஒன் சைடு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இன்னொரு சைடுமே நம்ம அதே மாதிரியே நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடு பார்டரையுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கழுத்து பகுதியில் கீழே சென்ட்ரு பகுதியில் லேஸ் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், நம்ம ஃப்ளவர் லேஸ் தான் எடுத்திருக்கோம். கரெக்டாக கீழே மட்டும் கழுத்தை ஒட்டியே கரெக்டாக நம்ம வந்து தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும். இது வந்து காப்பர் லேஸுங்கிறனால அந்த காப்பர் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கலாம். ஃப்ளவருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் லேஸ்லேயே நம்ம டபுள் தையல் போடணும். ஃப்ளவர் மேலே தையல் வரவே கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம டபுள் தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ சைடில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு லேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் 2 சைடுமே. இப்போ கீழே பாருங்கள், நம்ம இன்னொரு லைன் லேஸ் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். கரெக்டாக சென்டரில் பாருங்கள், ஒரு நூல் மட்டும் கேப் விட்டுட்டு இன்னொரு லைன் கரெக்டாக நம்ம வந்து அழகாக நீட்டாக பொறுமையாக தச்சுக்கலாம். இதுக்குமே பாருங்கள், நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ சைடில் இருக்கக்கூடிய பிசுறு லேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நூல் பிசுறு எல்லாத்தையுமே கையோடையே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லேஸை நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஆம்கோல் சைடு பாருங்கள், இந்த பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இது போல் கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம். இப்போ பார்டருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். பாருங்கள், கரெக்டாக அந்த ரோஸ் கலர் துணி வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு பார்டரை கவர் பண்ணி அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக தச்சுக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக நம்ம ஒன் சைடு தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை இந்த மாதிரி பாருங்கள், நம்ம கையோடய கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சைடுமே பாருங்கள், அந்த பார்டரை யூஸ் பண்ணி கரெக்டாக தைக்கணும். ஆம்கோல் சைடை கழுத்து பக்கட்டையும் கழுத்து பக்கட்டை இருக்கக்கூடிய ஷோல்டர் பகுதியை ஆம்கோல் சைடும் மாற்றி மாற்றி தைக்காமல் கரெக்டாக நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும். இப்போ பார்டர் 2 சைடுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கெட்ட பக்கமாக திருப்பிட்டு அந்த ப்ளவுஸோட ஆம்கோல் பகுதியும் பார்டரோட ஆம்கோல் பகுதியும் ரெண்டையுமே சேர்த்து இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க, நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். நெக்குக்கு கீழே சென்ட்ரு பகுதியில் ஒரு ஃப்ளவர் தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள் 2.25 இன்ச் நீளமும் 2.25 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 5 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி முக்கோணமாக நம்ம 5 பீஸையுமே தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரெல்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி ஷேப்பில் நம்ம தச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி மடித்து தைக்கிறேங்கிறத வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. இதோட நூல் பீஸர்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டாக நம்ம லைன் போட்டுட்டு இந்த 5 இதுலையுமே வரிசையாக ரவுண்டாக அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சுக்கலாம். நெருக்கமாக தைக்கணும். 5 ஃப்ளவருமே அழகாக நெருக்கமாகவும் இருக்கணும், கேப் இல்லாமல். இப்போ நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடித்ததுக்கப்புறமா நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் அழகுபடுத்துறதுக்காக நம்ம ஸ்டோன் பீஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் அழகுபடுத்துறதுக்காக ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.